16வது ഗദ്യഭാഗം. പുരസ്താത് സവിതുഹു അരുണഃ പശ്ചാത് ച നിയുക്തഃ സൗത്യേ കർമ്മണി കില ആസ്തേ. പുരസ്താത് സവിതുഹു അരുണഃ പശ്ചാത് ച നിയുക്ത സൗത്യേ കർമ്മണി കില ആസ്തേ. അരുണൻ, വിനതയോട് പുത്രനാണ് അരുണൻ, വിനതയോട് പുത്രനാണ് അരുണൻ സൂര്യനോട് മുൻഭാഗത്തിലെയും കുതിരകളോട് പിൻഭാഗത്തിലെയുമായിട്ട് அந்த சூரிய ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். சவிதுஹு சூரிய பகவானோடு, புரஸ்தாது முன்னால, அந்த சூரிய ரதத்தோடு ரதத்துல சாரதியாயிட்டு அருணஹா அருணன் அந்த ரதத்துல சூரியனுக்கு பின்புறத்தை காட்டாதக்கு பശ്ചാത് ച നിയുക്തഃ சூரியனை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சூரிய பகவானுக்கு பின்புறத்தை காட்டாதக்கு சூரியனை நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கார். சூரிய பகவானை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டாக்கும் அருணதேவன் அந்த ரதத்தை கொண்டு செல்லுறார். காரு, பஸ்ஸு அதெல்லாம் ரிவர்ஸ் ஆயிட்டு ஓடுமே சில டைம்ல. இங்க ரதம் ரிவர்ஸ் ஆயிட்டு ஓடுறதில்லை, ரதம் நேர பார்த்துதான் ஓடுறது. அந்த ரதத்தை ஓட்டற சாரதியான அருணதேவன் அப்படிங்கிறவர் முன்பக்கமா பார்த்து உட்காந்துக்காதக்கி சூரியனை பார்த்து உட்காந்துண்டு அந்த ரதத்துல சூரியனை பார்த்து உட்காந்துண்டு விசிஷ்டமான அந்த சூரிய ரதத்தை முன்னோக்கி ஓட்டுறார். 7 சந்தஸ்சுகளாய் இருக்கிற குதிரைகளாக்கும் ரதத்தை கொண்டு செல்லுறது அப்படிங்கிறதுனால ஒருபோதும் வழி தவறாதக்கி அந்த ரதம் ஃபுல் ஸ்பீடில் ஓடுறது. சௌத்தியே சாரதியோடு கர்மணி கர்மம் கில ஆஸ்தே செய்யறதுக்காயிட்டு மட்டும் அருணதேவன் அதில் உட்காந்துக்கிறாரே. 17வது கத்யபாகம். ததா பாலகில்யா ऋषयः अङ्गुष्ठपर्वमात्राः 60 सहस्राणि पुरतः सूर्यं सुप्तवागाय नियुक्ताः संस्तुवन्ति. तदा बालगिल्या ऋषयो अङ्गुष्ठपर्वमात्रा 60 सहस्राणि पुरतः सूर्यं सुप्तवागाय नियुक्ताः संस्तुवन्ति. तदा बालगिल्या ऋषयोऽङ्गुष्ठपर्वमात्रा 60 सहस्राणि पुरतः सूर्यं सुप्तवागाय नियुक्ताः संस्तुवन्ति. சூரிய பகவானை ஸ்துதிக்கிற நிறைய உயிரினங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக்கும் பாலகில்யர்கள் பெருவிரலோடு சைஸில்
இருக்கிற வாள், அந்த அளவுக்கு தான் அவளோட சைஸு. ஒரு பெருவிரல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. அப்படி இருக்கிற சைஸ் இருக்கிறவா பாலகில்யர்கள் அப்படின்னு பேர் இருக்கிறவாளான 60,000 ரிஷிகள் சூரிய பகவானோட முன்பாகத்துல நின்று வேத சூக்தங்களால சூரிய பகவானை ஸ்துதிக்கிறா. பிரம்மாவோடு சரீரத்திலேந்து உண்டானவாளாக்கும் பாலகில்யர்கள் அப்படிங்கிற ரிஷிகள், சிரேஷ்ட ரிஷிகள். ததா அருணதேவன மாதிரியே பாலகில்யா ரிஷயா, பாலகில்யர்கள் அப்படிங்கிற ரிஷிகள் அங்குஷ்ட பர்வ மாத்திராக, பெருவிரலோடு சைஸில் மட்டும் இருக்கிற ரிஷிகளாக்கும். அவா பெருவிரலோடு சைஸ் மட்டும்தான் அவளுக்குள்ளது. அப்படி இருக்கிற ரிஷிகள் षष्टि सहस्राणि, 60 into 1000, 60,000, 60,000 പേരാക്കും അവ ഉള്ളത്. സൂര്യം പുരരഹ, സൂര്യദേവനുക്ക് മുന്നാലെയായിട്ട് സൂക്തവാകായ, സൂര്യദേവനുക്ക് മുന്നാലെ നടന്നുണ്ട് പുരുഷസൂക്തം ചൊല്ലിണ്ട്, സൂക്തവാക്യങ്ങൾ ചൊല്ലിണ്ട്. அப்படி நடக்கிறதுக்காயிட்டு நியுக்தாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டவாளாக்கும் பாலகில்யர்கள். സംസ്തുവന്തി, നന്നാ സൂര്യദേവനെ സ്തുതിച്ചുണ്ട് അവ രഥத்துக்கு മുന്നാല നടക്കറാ, രഥത്തെ പാത്തുണ്ട് നടക്കറാ. സൂര്യദേവനുக்கு பின்திரிஞ்சு நடக்காதக்கு சூரிய ரதத்தில் இருக்கிற சூரியனை பார்த்துண்டு அவ நடக்கிறா. அவளோட கையில இருக்கிற அந்த கமண்டலூல புண்ணிய தீர்த்தம் இருக்கு. அந்த புண்ணிய தீர்த்தத்தை சூரிய ரதம் வர அந்த பாதையில தெளிச்சுண்டு தூய்மையாக்கிண்டு அவ புருஷ சூக்தங்களை சொல்லிண்டு, அதானது வேத மந்திரங்களை சொல்லிண்டு நடக்கிறா. பதினெட்டாவது கத்தியபாகம். ததா அந்யேஜ ரிஷயः கந்தர்வ அப்சரசः நாகாः கிராமண்யः யாதுதானாः தேவாः இதி ஏக ஏகசோ கணாः சப்த சதுர்தச மாசி மாசி பகவந்தம் சூரியமாத்மானம் நானாநாமானம் பிருதக் நானாநாமானः பிருதக் கர்மபிः द्वन्द्वशः உபாசதே. ததான்யே ரிஷயோ கந்தர்வாப்சரசோ நாகா கிராமண்யோ யாதுதானா தேவா இத்யேகைகசோ கணாः சப்த சதுர்தச மாசி மாசி பகவந்தம் சூரியமாத்மானம் நானாநாமானம் பிருதக் நானாநாமானः பிருதக் கர்மபிः द्वन्द्वशः உபாசதே. ഋഷികൾ, ഗന്ധർവர்கள், അപ്സരസുകൾ, நாகர்கள், யட்சர்கள், ரட்சசுகள், தேவர்கள், இப்படி இருக்கிறவா 14 வீதம் வர 7 கணங்களோடும் വ്യത്യസ്ത നാമങ്ങളോടും കർമ്മങ്ങളോടും കൂടി സൂര്യനെ മാസാമാസം സേവിക്കര.
ததா அந்நேஜ இவாள மாதிரியே வேறேயும் இருக்கிற ரிஷயா ரிஷிகளும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் நாகங்களும் ഋഷയഃ ഋഷികളും ഗന്ധർവர்களும் അപ്സരസഃ അപ്സരസുകളും നാഗാഃ നാഗങ്ങളും ഗ്രാമണ്യഃ ഗ്രാമണ്യഃ ജനന യക്ഷர்களும் യാതുദാനാഃ രക്ഷസുകളും ദേവാഃ ദേവർകളും இதி ஏகஷः கணாः இப்படி இருக்கிற தனித்தனியாயிருக்கிற கூட்டங்கள் சப்த சதுர்தச மாசி மாசி பகவந்தம் சூரியமாத்மானம் நானாநாமானம் பிருதக் நானாநாமானஹ பிருதக் கர்மபிஹி துவந்தஷஹ உபாசதே. சப்தகணாக இப்படி இருக்கிற 7 கூட்டங்களில் இருக்கிறவா ஆயிட்டிருக்கிற சதுர்தசா 14 பேர்கள் 7 14 மாசி மாசி எல்லா மாசமும் மேஷமாசம் முதல்க்கு மீன மாசம் வரைக்கும் 12 மாசங்களில் பகவந்தம் பகவல் குணங்கள் ரொம்பி வழியற ஆத்மானம் ஆத்மஸ்வரூபனாயிருக்கிற சூரியனை நானா நாமானம் பல பல நாமங்கள் இருக்கிற சூரியம் சூரிய தேவனை பிருதக் பல பல நானா நாமானஹா பேருகள் இருக்கிறவா பிருதக் பலதரம் கர்மபிஹி கர்மங்கள் வழியா ஸ்வகர்மானுஷ்டானங்களால துவந்தஷஹா 2 உபாசதே சேவிக்கிறா. 2 ரிஷிகள் 2 நாகங்கள் 2 அப்சரசுகள் 2 யட்சர்கள் 2 ரட்சசுகள் 2 தேவர்கள் 2 கந்தர்வர்கள் இப்படின்னு 14 பேர் சூரியனை சேவிக்கிறா. 19வது கத்திய பாகம். லட்சோத்தரம் லட்ச உத்தரம் லட்சஹ உத்தரம் லட்சோத்தரம் ச அர்த்த நவகோடி யோஜன பரிமண்டலம் லட்சோத்தரம் சார்த்த நவகோடி யோஜன பரிமண்டலம் பூவலயஸ்ய க்ஷணேன சகவ்யோதி உத்தரம் திசஹஸ்ரயோஜனானி சஹ புங்க்தே. லட்சோத்தரம் சார்த்தநவகோடியோஜன பரிமண்டலம் பூவலயஸ்ய க்ஷணேன சகவ்யோதி உத்தரம் திசஹஸ்ரயோஜனானி ச புங்க்தே. லட்சோத்தரம் ச அர்த்தநவகோடியோஜன பரிமண்டலம் பூவலயஸ்ய க்ஷணேன ச கவ்யூதி உத்தரம் திசஹஸ்ரயோஜனானி ச புங்க்தே. லட்ச உத்தரம் அப்படின்னா லட்சம் அதிகமாயிருக்கிற பூமண்டலத்தோடு தீர்க்கம் அப்படிங்கிறது
നവകോടി 9 കോടിയെ സ അർദ്ധയോജന 9 കോടിയും 9 കോടിയോട് പകുതിയും, അപ്പോൾ 9.5 കോടി യോജന ഭൂമണ്ഡലத்துக்கு. അതോട് കൂടിയിട്ട് ലക്ഷ ഉത്തരം 1 ലക്ഷം യോജന വിസ്തീർണം. അപ്പോൾ 9.5 കോടിയെ 1 ലക്ഷം யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற பூமண்டலம். அந்த பூமண்டலத்தை ക്ഷണേന സൂര്യൻ ഒരു നൊടിയിലെ 9.5 கோடியே 1 லட்சம் யோஜனை இருக்கிற பூமியோடு அந்த தீர்க்கமான ஸ்தானத்தை சூரியன் ക്ഷണേന നൊടിയിടയില സഗവ്യൂതി ഉത്തരം ദ്വിസഹസ്രയോജനാനി. സഗവ്യൂതി அப்படின்னாக்கா ஒரு மாடை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவுத்து விட்டானா சாயந்திரமா கோதூளி நேரத்தில் அந்த மாடு திரும்ப அதே ஸ்தானத்துக்கு வந்து சேரும். அത്രയും டைம். பகல் டைமில் பசுமாடு எந்த அளவுக்கு சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த அளவுக்கு டைமு. அதுக்காக்கும் கவ்யூதி அப்படின்னு சொல்லப்படுறது. கோவு சஞ்சரிக்கிற அந்த டைமு. அதையாக்கும் இங்கே 2 ക്രോശമായിട്ട് சொல்லப்பட்டிருக்கு. அதோடு கூடிட்டு உத்தரம் 2 ക്രോശവും அதுக்கு மேலே ദ്വിസഹസ്ര യോജനാനി 2000 யோஜனை 2000 யோஜனையும் எடுத்துண்டு சபுங்தே சூரியதேவன் பிரகாசிக்கிறார். இங்க கோவு அப்படிங்கிறது பசுமாடு. பசுமாடு பகல் முழுவதும் மேய்ஞ்சு நடக்கிறதுக்கான டைம். அது 2 ക്രോശമായിട്ട് சொல்லப்படுறது. അപ്പോൾ 2 ക്രോശവും 2000 യോജനയും 2000 யோஜனையும் அதோடுകൂടെ 2 ക്രോശവുമാക്കും சூரியன் ஒரு நொடி பொழுது சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஸ்பீடிலேயாக்கும் சூரியதேவன் பூமண்டலம் முழுவன் சுற்றி கறங்குறார் அப்படின்னு சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்தில் ഇത്രയും ഡീറ്റെയിൽസ് ചൊല്ലിണ്ട് പഞ്ചമസ്കന്ധത്തിലെ 21ാമത് അധ്യായം മുടിവടയരുത്.